காலை 8:30 மணி அளவில் உணவு கேட்டோம் அந்த திசைநிலை ஆய்வாளர் அவர்களிடம். அதற்கு அந்த அம்மா, நான் எதற்காக உங்களுக்கு உணவு வாங்கி தர வேண்டும், நானா உங்களை கைது செய்தேன், அதனால நான் உங்களுக்கு உணவு வாங்கி தர முடியாது. திருநெல்வேலி உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயிலில் தைப்பூச தேரோட்டத்தை சபாநாயகர் அப்பாவு இன்று துவக்கி வைத்தார். முன்னதாக சபாநாயகர் அப்பாவு கிறித்தவர் என்றும் அவர் இந்து மதத்தை தாழ்த்தி பேசுவதால் அவரை தேரோட்டத்தை துவங்கி வைக்க அனுமதிக்க கூடாது என இந்து முன்னணியினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்து முன்னணியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலின் தேரோட்டத்திற்கு கிறிஸ்தவரான சபாநாயகர் அப்பாவு அவர்களை அழைத்திருந்தார்கள். அவர் மதத்திற்கு விசுவாசமாகவும், அது கிறிஸ்தவ மதம் இல்லை என்றால் இந்த பாரத நாட்டிலே கல்வி இல்லை என்று கூறியுள்ளார். அப்படிப்பட்டவர் இந்து கோவிலுக்கு எப்படி தேர்தலுக்கு வரலாம்? அதனால அதுக்காக இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் பொதுமக்களிடம் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். அப்பொழுது நாங்களெல்லாம் கோவிலுக்கு வருகின்ற பொழுது எங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்த காவல்துறை திசைநிலை மண்டபத்திலே வைத்திருந்தார்கள். அப்பொழுது காலை 8:30 மணி அளவில் உணவு கேட்டோம் அந்த திசைநிலை ஆய்வாளர் அவர்களிடம். அதற்கு அந்த அம்மா, நான் எதற்காக உங்களுக்கு உணவு வாங்கி தர வேண்டும், நானா உங்களை கைது செய்தேன், அதனால நான் உங்களுக்கு உணவு வாங்கி தர முடியாது, உவரி ஆய்வாளர் அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள் என்று அந்த அம்மா திமிராக பேசியது மட்டும் இல்லை, எங்களை கொச்சைப்படுத்தி பேசினார்கள். அதனால அந்த அம்மா அந்த காவல்துறை ஆய்வாளரை கண்டித்து நாங்கள் திசைநிலை மண்டபத்திலே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.